எப்படி சார் அது ஹோல்ட் பண்றீங்க? எழுதும்போதும் சரி, இந்த ஹாரர் பிளேக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அது எங்க இருந்து சார் யோசிக்கிறீங்க? அது சொல்லுங்க சார். இல்ல இது என்னன்னா ஒரு சின்ன பாயிண்ட்ல ஆரம்பிச்சது. அதாவது அரண்மனைங்கிறது ஜஸ்ட் டு கேஷ் இன் ஆன் த ஃப்ரான்ச்சைஸ். நான் ஒரு அது படம் பண்றது இல்ல. ஓகே. ஏன்னா அரண்மனைக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதான் ஒரு பெரிய பிராண்ட் வேல்யூ இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டான ஸ்கிரிப்ட் அமைந்தால் மட்டுமே தான் அதை நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் கிடைச்சது. அது கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஆக்சுவலி நான் என்னோட டிஸ்கஷனில் உட்காந்து பேசும்போது ரைட்டர்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது இந்தியா பார்டரில் நான் பெரிய பெரிய நிலப்பரப்பு ஆண்ட மன்னர்கள் அசோகர், அக்பர், அவுரங்கசீப் மாதிரி மன்னர்களாமே பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லைகள் நார்த்தில் வந்து சில பேர் ஆப்கானிஸ்தான் தாண்டி போயிருக்காங்க, சில பேர் காஷ்மீர் வரைக்கும் இருக்காங்க, சில பேர் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க, சவுத்தில் மதுரை வரைக்கும் வந்திருக்காங்க, டெக்கானோட நின்றுருக்காங்க, பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க, வெஸ்ட்லேயும் அதே மாதிரி முன்னப்பின இருக்குது. ஆனால் ஈஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு பிரம்மபுத்திரா ரிவரை தாண்டி யாருமே போல. இதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஒரு பெரிய அங்கே ராஜ பரம்பரை இருந்துச்சு, அவங்கள தாண்டி போக முடியல, இல்லை ஒரு கொரில்லா படை இருந்துச்சு தாண்டி போக முடியலன்ட்டு. இதை நாங்கள் பேசும்போது அதே இப்படி அவங்க வந்து எவ்வளோ பெரிய மாவீரர்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க, சவுத்துலேயும் வந்திருக்காங்க, எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கிற ஒரு படைகளை மட்டும் எப்படி ஜெயிக்க முடியாமல் போகும். இதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இன்னொன்று ரீசன் என்னன்னா ஜியாகிரபிக்கலாக சொன்னாங்க. ஓகே. அந்த பிரம்மபுத்திரா நதியை தாண்டி ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, ரிவரு, இடைவராத மலையெல்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்களால் போக முடியலன்ட்டு. அதுவும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், அது எப்படி இமயமலையே தாண்டி வருவாங்க. மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃப்ரான்டியர் வந்து ஜியாகிரபிக்கல் ஃப்ரான்டியர் இமயமலை, அதையே தாண்டி வந்துட்டாங்க. இது என்ன அப்படின்ட்டு. நாலாவதாக அந்த லோக்கல் மக்கள் இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க. என்னன்னா அந்த இவங்களாம் அந்த எல்லையை தாண்டி பிரம்மபுத்திராவை தாண்டி வராத காரணமாக அவங்க சொல்கிறது பயம். பேய்கள் மீதான ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அங்கே வந்து அதுவே வந்து அந்த காலத்தில் பேய்களின் ராஜ்யம்ட்டு பிராந்தியம்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, லேண்ட் ஆஃப் கோஸ்ட் அப்படின்ட்டு. இது அந்த ஊர் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அந்த ஊரில் நிறைய அந்த பழங்கதைகள் ஃபோக்லோர்லாம் உலாவுது. அந்த ஃபோக்லோரில் ரொம்ப ஃபேமஸ் பல பேய்கள் இருக்குது. அதாவது அவெஞ்சர்ஸில் பல ஹீரோக்கள் இருக்கிற மாதிரி பல பேய்களை பற்றி ஃபோக்லோர்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஃபோக்லோர்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக். ஓகே. அந்த பாக்குங்கிற ஒரு பேயை பற்றி நிறைய கதைகள் உள்ளாகுது. நீங்கள் அந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து யார் வந்தாலும் நீங்கள் வந்து கேட்டால் அந்த பாக் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஹாரர் ஃபோக்லோர் அது. அந்த பாக்குங்கிறது என்னென்னா நீர்நிலையில் இருக்கிற ஒரு கெட்ட சக்தி. அது என்ன ஆகுனா யாராச்சும் அந்த ஏரியாவுக்கு போனால் அவங்களை அடித்து அவங்க உருவத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து அவங்களை அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இதை பேஸ் பண்ணி நிறைய கதைகள். ஓகே. பட் அந்த பாக்கை யாராச்சும் அடிமைப்படுத்திட்டா அது பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாயிடலாம். ஏன்னா பாக் நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்யும். இப்போ நம்ம ஏரியாவில் இந்த குட்டிச்சாத்தான் மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி அரண்மனை 4க்கு. ஸோ இங்கேருந்து ஒரு அந்த கதை டெவலப் ஆச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அரண்மனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு வர்ற கதை. இது அப்படி இல்லாமல் வேற ஒரு புது எலிமெண்ட் உள்ளே வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.